ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ரிலீஸுக்கு முன்பே வந்து பல கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்கு. கோத் திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் பயங்கரமான வசூல் வந்து அடைய போகிறது. அதை பற்றி பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து கோத் திரைப்படம் வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு சில சீன்லாம் வந்து மாற்றினாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ வேட்டையன் திரைப்படத்துக்கும் ஆடியன்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு சில விஷயங்கள்லாம் மாட்டியிருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் இருக்கிறது. ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி திரைப்படத்தை சில விஷயங்கள் மாற்றுவது, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு விஷயத்தை மாற்றியிருக்காங்க அப்படின்னு பேசலாம். அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா செப்டம்பர் 20ஆம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடந்தது. இந்த திரைப்படத்தோட பாடல்கள் அனைத்துமே வந்து ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. அதை தொடர்ந்து படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண உடனே இந்த டீசருக்கு பல தரப்பு பல எதிர்ப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக டீசரில் வந்து பழைய ஜெயிலர் படம் மாதிரி தான் வந்து ரஜினி அவர்களை காமிச்சிருக்கீங்க. புதுசாக வந்து இந்த டீசரில் வந்து எதுவுமே கிடையாது. மியூசிக்கும் வந்து பெருசாக வந்து பேசுகிற அளவுக்கு இல்லை. ஏற்கனவே படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாச்சு. அது வந்து ரசிகர்கள் மத்தியில் எல்லாத்தையுமே வந்து கவனம் பெற்றுச்சு. ரசிகர்கள் அந்த ஒரு சாங்கை வந்து கொண்டாடினாங்க. ஸோ செகண்ட் சிங்கிள் வந்து அந்த மாதிரி கிடையாது. படத்தோட மற்ற சாங்ஸும் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருந்தது. அதை தொடர்ந்து படத்தோட டீசரும் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. அது எல்லாமே தாண்டி ரொம்ப ரொம்ப கவனமாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அமிதாப் பச்சன். ஸோ அமிதாப் பச்சன் அவர்களுக்கு நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் வந்து டப்பிங் வந்து பேசியிருந்தாங்க. சுத்தமாக டப்பிங்கே செட் ஆகலை. ஏதோ டப்பிங் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்குது. சுத்தமாக செட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் வந்து பிரகாஷ் ராஜ் வேண்டாம், வேற ஒருத்தரை போடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ரசிகர்கள் லைக்கா நிறுவனத்தை டேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. லைக்கா நிறுவனம் ஃபைனலாக வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கோத் திரைப்படத்துக்கும் நடந்திருக்கு. ஸோ கோத் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் அப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்து மியூசிக் தான் அதிகமாக இருக்குது, லிரிக்ஸே கேட்கல அப்படின்னு சொன்னப்போ வந்து மியூசிக்கை கம்மி பண்ணி லிரிக்ஸுக்கு வந்து அதிகமான வாய்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து வந்து படத்தோட ட்ரைலரில் வந்து ஃபேஸ் வந்து சரியில்லை, சாங்கில் வந்து ஃபேஸ் சரியில்லைன்னு சொன்ன உடனே அந்த ஃபேஸை வந்து கரெக்டாக ஒரு பயங்கரமாக பண்ணி இளைய தளபதியை வந்து கொண்டாட வச்சாங்க. அதே மாதிரி தான் வேட்டையன் திரைப்படத்தில் வாய்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணி அமிதாப் பச்சனுக்கு டப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ இதை தொடர்ந்து இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படம் எவ்வளோ ப்ரீ பிஸ்னஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட். கோத் திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் பெரிய ப்ரீ பிஸ்னஸ் வந்து ஆகியிருக்காம். ஸோ கோத் திரைப்படம் உலக அளவில் 6000 ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தை 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா வந்து கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு தமிழகத்தில் வந்து பல திரைப்படங்கள் வந்து ரிலீஸே ஆகாமல் தான் இருந்தது. அதாவது முக்கியமான திரைப்படங்கள். அதுக்கு முன்பு வந்து எந்த திரைப்படமும் இல்லை. வாழை திரைப்படம் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருந்தது. அதனால் தமிழகத்தில் வந்து இந்த கோத் திரைப்படத்துக்கு வந்து 1000 ஸ்க்ரீன் வந்து அசால்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. அதை தொடர்ந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்லையும் பயங்கரமாக வந்து திரையரங்குகள் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒதுக்கியதால் பயங்கரமான வசூல் வந்து இந்த திரைப்படம் இருந்தது. அதே மாதிரி வேட்டையன் திரைப்படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் கிடைக்கல. வெறும் வந்து 5000 ஸ்க்ரீனில் மட்டும்தான் வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. ஆனாலுமே இந்த வேட்டையன் திரைப்படத்தோட டேபிள் ப்ராஃபிட் வந்து பல மடங்கு இருக்கும் அப்படின்னு பேசப்படுகிறது. வேட்டையன் திரைப்படத்தோட டேபிள் ப்ராஃபிட் வந்து 300 கோடிக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய நம்பர் தான். ஏன்னா வந்து படத்தோட பட்ஜெட்டே வந்து வெறும் வந்து 280 கோடி தான். இப்போ வந்து 300 கோடி லாபம் வந்து வேட்டையன் திரைப்படம் வந்து டேபிள் ப்ராஃபிட்டில் மட்டுமே கிடைத்திருக்கு. படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகி வரும் வசூல் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து உலக அளவில் 1000 கோடி வசூல் வந்து வேட்டையன் திரைப்படம் டச் பண்ணிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஜெயிலர் திரைப்படமே அசால்ட்டாக 700 கோடி கலெக்ஷன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வேட்டையன் திரைப்படத்தோட கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட். ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ரிலீஸுக்கு முன்பே வந்து பல கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்கு. கோத் திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் பயங்கரமான வசூல் வந்து அடைய போகிறது. அதை பற்றி பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து கோத் திரைப்படம் வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு சில சீன்லாம் வந்து மாற்றினாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ வேட்டையன் திரைப்படத்துக்கும் ஆடியன்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு சில விஷயங்கள்லாம் மாட்டியிருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு விஷயம்
விஷயமா இருக்கிறது. ரசிகர்களுக்கு ஏத்த மாரி திரைப்படத்த சில விஷயங்கள் மாற்றுவது. இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேசப் போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு விஷயத்த மாற்றியிருக்காங்க அப்படின்னு பேசலாம். அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா செப்டம்பர் 20ஆம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்துல வந்து நடந்தது. இந்த திரைப்படத்தோட பாடல்கள் அனைத்துமே வந்து ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து படத்தோட டீசரும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண உடனே இந்த டீசருக்கு பல தரப்பு பல எதிர்ப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமா டீசர்ல வந்து பழைய ஜெயிலர் படம் மாரி தான் வந்து ரஜினி அவர்கள காமிச்சிருக்கீங்க. புதுசா வந்து இந்த டீசர்ல வந்து எதுவுமே கிடையாது. மியூசிக்கும் வந்து பெருசா வந்து பேசுற அளவுக்கு இல்ல. ஏற்கனவே படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாச்சு. அது வந்து ரசிகர்கள் மத்தியில எல்லாத்தையுமே வந்து கவனம் பெற்றுச்சு. ரசிகர்கள் அந்த ஒரு சாங்க வந்து கொண்டாடுனாங்க. ஸோ செகண்ட் சிங்கிள் வந்து அந்த மாரி கிடையாது. படத்தோட மத்த சாங்ஸும் வந்து பெருசா வந்து ரீச் ஆகல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருந்தது. அதைத் தொடர்ந்து படத்தோட டீசரும் வந்து அந்த மாரி தான் இருந்தது. அது எல்லாமே தாண்டி ரொம்ப ரொம்ப கவனமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அமிதாப் பச்சன். ஸோ அமிதாப் பச்சன் அவர்களுக்கு நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் வந்து டப்பிங் வந்து பேசியிருந்தாங்க. சுத்தமா டப்பிங்கே செட் ஆகல. ஏதோ டப்பிங் ஃபிலிம் பார்க்குற மாரி இருக்கு. சுத்தமா செட் ஆகாம இருந்துச்சு. அதனால வந்து பிரகாஷ் ராஜ் வேண்டாம், வேற ஒருத்தர போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து ரசிகர்கள் லைக்கா நிறுவனத்த டேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. லைக்கா நிறுவனம் ஃபைனலா வந்து அத வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி வந்து கோ திரைப்படத்துக்கும் நடந்திருக்கு. ஸோ கோ திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல வந்து மியூசிக் தான் அதிகமா இருக்கு. லிரிக்ஸே கேட்கல அப்படின்னு சொன்னப்ப வந்து மியூசிக்க கம்மி பண்ணி லிரிக்ஸ்க்கு வந்து அதிகமான வாய்ஸ் வந்து குடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து வந்து படத்தோட ட்ரெய்லர்ல வந்து ஃபேஸ் வந்து சரியில்ல. சாங்ல வந்து ஃபேஸ் சரியில்லன்னு சொன்ன உடனே அந்த ஃபேஸ வந்து கரெக்ட்டா ஒரு பயங்கரமா பண்ணி இளைய தளபதிய வந்து கொண்டாட வச்சாங்க. அதே மாரி தான் வேட்டையன் திரைப்படத்துல வாய்ஸ் வந்து சரியில்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்ப வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணி அமிதாப் பச்சனுக்கு டப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இப்ப வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படம் எவ்வளவு ப்ரீ பிசினஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட். கோ திரைப்படம் மாரி இந்த திரைப்படம் பெரிய ப்ரீ பிசினஸ் வந்து ஆகியிருக்காம். ஸோ கோ திரைப்படம் உலக அளவுல 6000 ஸ்கிரீன் மேல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாரி தான் இந்த திரைப்படத்த 6000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து பிளான் வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா வந்து கோ திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு தமிழகத்துல வந்து பல திரைப்படங்கள் வந்து ரிலீஸே ஆகாம தான் இருந்தது. அதாவது முக்கியமான திரைப்படங்கள். அதுக்கு முன்பு வந்து எந்த திரைப்படமும் இல்ல. வாழை திரைப்படம் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கொண்டு இருந்தது. அதனால தமிழகத்துல வந்து இந்த கோ திரைப்படத்துக்கு வந்து 1000 ஸ்கிரீன் வந்து அசால்ட்டா வந்து குடுத்துட்டாங்க. அதைத் தொடர்ந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்லயும் பயங்கரமா வந்து திரையரங்குகள் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒதுக்கியதால் பயங்கரமான வசூல் வந்து இந்த திரைப்படம் இருந்தது. அதே மாரி வேட்டையன் திரைப்படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா கிடைக்கல. வெறும் வந்து 5000 ஸ்கிரீன்ல மட்டும் தான் வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகப் போகிறது. ஆனாலுமே இந்த வேட்டையன் திரைப்படத்தோட டேபிள் ப்ராஃபிட் வந்து பல மடங்கு இருக்கும் அப்படின்னு பேசப்படுகிறது. வேட்டையன் திரைப்படத்தோட டேபிள் ப்ராஃபிட் வந்து 300 கோடிக்கு மேல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய நம்பர் தான். ஏன்னா வந்து படத்தோட பட்ஜெட்டே வந்து வெறும் வந்து 280 கோடி தான். இப்ப வந்து 300 கோடி லாபம் வந்து வேட்டையன் திரைப்படம் வந்து டேபிள் ப்ராஃபிட்ல மட்டுமே கிடைத்திருக்கு. படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகி வரும் வசூல் எல்லாமே பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ மொத்தமா வந்து உலக அளவுல 1000 கோடி வசூல் வந்து வேட்டையன் திரைப்படம் டச் பண்ணிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஜெயிலர் திரைப்படமே அசால்ட்டா 700 கோடி கலெக்ஷன் பண்ணுது. ஸோ அதே மாரி வேட்டையன் திரைப்படத்தோட கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்